இந்த பைக்கு ஏன் நம்ம காட்டுறோன்னா இன்றைக்கி தான் இந்த பைக்குக்கு கடைசியிலே என்னோட இந்த பைக்கை கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இந்த பைக்கில் என்னுடைய லாஸ்ட்டு ரைடு 2017 இது நம்ம கூட இருக்குது. ஆனால் இன்னைக்கு கொடுத்துட்டு வேறு பைக் மாற்ற போகிறோம். இதுதான் புத்தூர் ரவுண்ட் டானால் ஆகிற டிவிஎஸ். இதில் லக்ஷ்மி தேவி டிவிஎஸ்ஸா வண்டி தான் நம்ம வண்டி இதே இல்லையா? இந்த பைக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஆர்பிட்டர் ரேட்டோட டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க? நான் வந்து வண்டி எடுக்கிறேன்னு வந்துட்டு காலையில் வேலையிலேருந்து அப்படியே வந்துட்டேன். வந்த உடனே போய் ரேட்டெல்லாம் விசாரிச்சிட்டோம். பழைய டியோ எவ்வளோக்கு எடுப்பீங்கன்னு கேட்டால் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போட்டு 25,000 எடுத்துக்கிறேன்ட்டாங்க. 1,19,000 சொச்சம். இந்த சைடு என்னன்னா ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இல்லாமல் வண்டி வாங்குறோம்னா ரேட்டு குறைக்க சொல்லி கேட்போம்ல. அவங்க 1,19,000 ரூபா போட்டாங்க. நான் குறைக்க சொல்லி கேட்டால் ஒரு 600 ரூபா குறைச்சாங்க. 600 தான் குறைச்சிருக்காங்களேன்னு இது கேட்காமையாக இருந்திருக்கலாம்னு நினச்சேன். அதோட ஏச்சும் போயிருக்கலாம். அப்புறம் நான் சொன்னேன், யூடியூப்லாம் வச்சுருக்கேங்க, உங்களுக்கு வீடியோலாம் போடுவேன், ஏதாச்சும் குறைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு ரேட்டு குறைச்சா இருப்பார் அவர் மேனேஜரு. சார் இன்னொரு 400 சேர்த்து குறைச்சிங்க சார் அப்படின்ட்டு அதை குறைச்சிருக்கிறாரு. இது நான் சொல்லாமையே இருந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். சரி, ஓகே, இது எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். உள்ள இனிமேல் தான் பேப்பர் ஒர்க்லாம் முடிய போகுது. பேமெண்ட்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, எல்லா காசும் நானே கொடுத்து எடுக்கல. இந்த கதை கேளுங்க. அந்த வண்டி வந்து என்னாச்சுன்னா ரேஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, ஒய்ஃபும் குழந்தையும். அதோட அவங்க அப்பா என்ன பண்ணார், அவங்க அப்பா நான் வேணாலும் காசு தரேன்டாப்பா, நீ வேறு வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் அக்கா வீட்டுக்கார். ஸோ அதோட அவர் பாதி காசு நான் பாதி காசு போட்டு வாங்குகிறோம். வாங்க உள்ள போகலாம். ஹெல்மெட் 2 கேட்டேன், தரேன்னாரு. கேளுங்க, இப்படி பார்த்துட்டு ஒரு மடமண்ணு உள்ளே போயிட்டார். இப்போ பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட்டு பொண்ணுங்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு ஒரு மடமண்ணு உள்ளே போயிட்டார். 2 ஹெல்மெட்டு வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. ஓகே, குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கொடுத்துட்டாங்க. காலையில் தான் வந்து என்கொயரி பண்ணேன், ஈவினிங்கே வேணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல கஸ்டமர் சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்துருங்க, பிரேக்கை பிடிச்சி இது அழுத்துனீங்கன்னா போதும். ஸ்டார்ட் ஆகிட்டுனா ஸ்பீடாக மீட்டர் வந்துட்டு அர்த்தம். ஆக்சிடென்ட் கொடுத்தா வண்டி ஓடுது, கீழே வீல் சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? எலுமிச்சை பழம்லாம் வச்சுருக்கீங்க, இது உள்ளே வச்சு அதோட சரி போட்டு பிரேக் பிடிச்சி மேலே ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே அவ்வளோதான். ஸ்பீடாக மீட்டர் வந்துட்டுனா ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துலாம். எலுமிச்சை பழத்தை நசுக்கி ஆச்சு. மதியமே நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஓட்டி பார்த்துட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது ஓட்டேன்.